தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவாவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. அதுமாதிரி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. ஆனால் ஒரு முறை வருகிறதுனால பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. தொடர்ந்து வாருங்கள், சத்திய வசனங்களை கேளுங்கள். வாழ்க்கை அற்புத விதமாக மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். தேவன் செய்கையிலே மகத்துவமானவர். God is excellent in working. மக்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை கர்த்தர் மக்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அவருடைய ஆச்சரியமான செயல்களிலே பிரதானமானது மனுஷனுடைய மறுபிறப்பு. பாருங்க, மனுஷன் பாவத்து நிமித்தமாக அவன் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். பாவத்து நிமித்தமாக அவன் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் நேசித்து அவனை தேடி வருகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இவன் அவரை வெறுத்து எதிர்த்து செய்யல, அவரை விட்டுட்டு ஓடுறான். ஆனால் அவர் இவனை நேசித்து இவனை தேடி வருகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரே இப்படி மனுஷனை தேடி வருகிறீர் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவரும் கெட்டுப்போக சித்தமில்லை, எல்லாரும் மனம் திரும்பி வாழ்வடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேடி வருகிறது மட்டுமல்ல, அன்பின் கயிறுகளினாலே மனுஷனை கட்டி இழுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தயவு, அவருடைய நற்குணம் மனுஷனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஏவுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆகவே தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு, தேவனுடைய மனதுருக்கத்தை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன், அவரை விசுவாசிக்கிற மனுஷனை கர்த்தர் ஆவியிலே மறுபுறப்படைய செய்கிறார். பாருங்க, மனுஷன் ஆவியிலே தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். ஒண்டர் ஆஃப் ஒண்டர்ஸ், அதிசயத்திலேயும் அதிசயம். மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக ஆவியிலே மாறுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கல்லான இருதயத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உள்ள வச்சிடுறாராம். இன்னைக்கு உலகத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, சரீரத்தில் பண்ணுறாங்க. இந்த பழுதுள்ள இருதயத்தை எடுத்துட்டு பழுதில்லாத நல்ல இருதயத்தை உள்ளே வைக்கிறாங்க. அப்படி ஆப்ரேஷன் நடக்கும்போது பாருங்க, நிறைய ரத்தம் சிந்துது,
நிறைய வேதனை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, நிறைய பணமும் செலவழியுது பாருங்க. ஆனால் தேவன் சரீரத்தையும் தாண்டி ஆவிக்குள்ள போய் ஆவியில ஒரு ஆபரேஷனை பண்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியில ஒரு ஆபரேஷனை பண்றாரு பாருங்க. பாவம் நிறைந்த பழுதுள்ள அந்த இருதயத்தை, ஆவிய பிடுங்கி எரிஞ்சிட்டு பாருங்க, பரிசுத்தமுள்ள நல்ல இருதயத்தை உள்ள வச்சிடுறாரு. இதுல எந்த ரத்தமும் சிந்தப்படுகிறது இல்லை, இதுல எந்த பணமும் செலவழிக்கப்படுகிறது இல்லை, எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, வலி இல்லாத வேதனை இல்லாத ஒரு அற்புதமான ஆபரேஷனை பண்றாரு இயேசு பாருங்க. அப்படி இருதயம் மாற்றப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க. அப்படி இருதயம் மாற்றப்படும் பொழுது பாவம் ஒளிந்து போகிறது, பிசாசு ஓடி போயிடுறான் பாருங்க. பீடி, பொடி, குடி, போத, எல்லா அடிமைத்தனங்களும் ஒளிந்து போய் விடுகிறது. வாழ்க்கை பெரிய மறுமலர்ச்சிக்குள்ளாகிறது, வாழ்க்கை பெரிய மாற்றத்துக்குள்ளாகிறது பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட வேண்டும், இப்படிப்பட்ட மாறுதலை நான் விரும்புகிறேன் என்று புதிதாக வந்திருக்கிறவர்கள் யாராவது சொல்வீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அற்புத விதமான மாற்றத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கை அற்புதமயமாக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே நம்முடைய நீதியாக மாறிவிட்டார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய நீதி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய நீதி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய நீதி. அவரே நம்முடைய நீதியா மாறிட்டாரு பாருங்க. நீதி என்றால் என்னவென்று நாம் சொன்னோம். நீதி என்றால் பாருங்க, ஆங்கிலத்தில் ரைட்டியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். எளிமையா சொல்ல போனா ரைட் வித் காட், தேவனோடு கூட சரியான உறவுக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் தான் நீதிமான்கள் பாருங்க. இது ரொம்ப அவசியம். மனுஷன் தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட சரியான உறவுல இருக்க வேண்டும். ஆனா நிறைய மனம் திரும்பாத மக்கள் சரியான உறவுல இல்லை. அருமையானவர்களே, மனுஷன் தேவனோடு கூட சரியான உறவுல இருக்க வேண்டும். He must be right with God. தேவனோடு சரியான ஒரு உறவுல அவன் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க குடும்பத்துல, உறவு நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பாருங்க சந்தோஷத்தோடு இருக்கிறது, சமாதானத்தோடு இருக்கிறது பாருங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே உண்டாயிருக்கிறது, வெற்றி உண்டாயிருக்கிறது. உறவு நல்லா இல்லைன்னா பாருங்க ஒரே சண்டை சச்சரவு, ஒரே பகை, குடும்பம் நல்லா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை இல்லையா? அந்த மாதிரி அருமையானவர்களே, தேவனோடு மனிதன் சரியான உறவுக்குள்ளே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தரே இந்த சரியான உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனோடு கூட இந்த சரியான உறவுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதைத்தான் நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் we are right with God, தேவனோடு கூட சரியான உறவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ஆதாம் இருக்கிறானே, அவன் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் பாவத்தில் ஆழ்த்திட்டான். இந்த ஆதாம் செய்த பாவம் எல்லா மனிதர்களையும் பாருங்க பாவிகளாக மாற்றி விட்டது. நல்லா கவனிங்க, மனுஷன் பாவம் செய்கிறதுனால அவன் பாவியா மாறுறதில்ல, அவன் பாவத்தில் பிறந்ததுனால பாவம் செய்கிறான். ஆதாம் என்கிற அந்த பாவம் செய்தவனுடைய வித்து மனுஷனுடைய பிறப்பிலேயே இருக்கிறது. மனுஷன் பிறக்கும் போதே பாவியா இருக்கிறான். ஆதாமின் வித்துக்கு அவன் பிறக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறான். ஆதாம் மனுக்குலத்துக்கு செய்த பெரிய துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பாவம் செய்த எல்லாரையும் கொண்டு போய் பாவத்தில் ஆழ்த்திட்டான். கவனிங்க, அதான் ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, பரலோகத்தில் இந்த ஆதாமுடைய வீட்டுக்கு பெரிய தேவன் பாதுகாப்பு போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்றாரு. என்னன்னா, பரலோகத்துக்கு போகிற எல்லாருமே இந்த ஆதாமை அட்டாக் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இந்த ஆதாம் நம்மளுக்கு இப்படி கேடு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு அவர் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்றாரு. கவனிங்க, ஆனால் நாம ஆதாம் மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா ஆதாம் செய்த பாதகத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு வந்து பாருங்க அதை சாதகமாக மாத்திட்டாரு. ஆதாம் நமக்கு செய்த தீமையை இயேசு இரண்டாம் ஆதாமாக வந்து நம்முடைய வாழ்க்கையை அதை நன்மையாக மாற்றி விட்டார். ஆதாம் நம்ம எல்லாரையும் பாவத்துக்குள்ள அமுக்கிட்டான். இயேசு வந்தார். இயேசு வந்து நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? திருப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:19 பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள். அந்த ஒருவர் யாருங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன சத்தமா? என்ன சத்தமா? இயேசு நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. ஆதாம் கொண்டு வந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமா அனுப்பிச்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. இயேசுவாலை அன்றி ஒரு மனுஷன் கூட நீதிமானா மாறவே முடியாது. சிலர் நீதிமான் நினைச்சுக்கலாம் தங்களை. உலகத்தில் நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பெர்ஃபெக்ட், நான் வந்து ஆல்ரைட்டு, நான் செத்தா மோட்சத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான். பிசாசனுடைய பொய்யை நம்பிட்டு இருக்கிறான். செத்த பிறகுதான் தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்னு சொல்லி. இயேசுவாலை அன்றி எந்த மனுஷனும் நீதிமானாக மாற முடியாது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமான்களாக மாறி இருக்கிறார்கள். வாட் அ பிளெஸிங்! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாம் இயேசுவின் புண்ணியம். இயேசு சிலுவையில் பாடுபட்டு பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினதுனால நாம அருமையானவர்கள் நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். இயேசுனுடைய பாடுகளுக்காக, அவருடைய புண்ணியத்திற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பட்ட பாடு, அவர் கொடுத்த கரையம் நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 வழிகளில் மனுஷன் நீதிமானாக மாற முடியும் என்று வேதம் போதிக்கிறது. 2 வழிகள். ஒன்று நியாயப்பிரமாணத்தின் வழி, இன்னொன்று கிருபையின் வழி. இந்த 2 வழிகளில் மனுஷன் நீதிமானாக மாறலாம். நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக மாறணும்னா தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் எல்லா நேரங்களிலையும் நிறைவேற்றுகிற ஆளா இருக்கணும். பாருங்க, எல்லா கற்பனைகளையும் ஒரு சில நேரங்களில் நிறைவேற்றுகிற மனுஷனா இருந்தாலும் நீதிமானாக முடியாது. பாருங்க, ஒரு சில கற்பனைகளை எல்லா நேரத்திலும் நிறைவேற்றுகிறவராக இருந்தாலும் நீதிமானாக மாற முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமானாகிறதில்லை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே மோசே, அவர் உடன் நீதிமானாகல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக அவர் உடன் நீதிமானாக மாறவில்லை. பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ரோமர் 3:20 வசனம் பாருங்க. ரோமர் 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, இவங்க வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. என்னன்னா, மோசே எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக நாங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ஒருவரும் நீதிமான்களாக முடியாது. ஏன்னா ஒன்றில் தவறுனா எல்லாத்துலேயும் போச்சு. ஒரு கற்பனையை உடைச்சா எல்லாத்தையும் உடைச்ச மாதிரி. பாருங்க, நீதிமான் ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட ரீதியிலும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வழி இருக்குது. அது என்னன்னா கிருபையின் வழி. இந்த கிருபையின் வழி என்ன சொல்லுகிறது? நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், உனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. உன் பாவத்தை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு அந்த பாவங்களை கேன்சல் பண்ணி உன்னை வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது மட்டுமல்ல, பாவம் செய்யாத விதத்தில் நீ வந்து பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய பலனை உடைய ஒரு மனுஷனாக மாறும்படி தேவன் இயேசு எல்லாவற்றையும் உனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நீ என்ன செய்யணும்னா அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். இயேசுவின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிறாய். எவ்வளவு ஈஸியான வழி பாருங்க.
அதனால தான் இந்த கிருபையின் வழியை நான் சார்ந்து கொண்டேன். இந்த கிருபையின் வழி தான் தேவன் வைத்திருக்கிற வழி. இந்த கிருபையின் வழி தான் பாருங்க இயேசுவாகிய வழி. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் இல்லையா? அவர்களுக்கு இவங்க முயற்சி பண்ணி நீதிமான்களாகல, இயேசு முயற்சி பண்ணதுனால இவங்க இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறார். நம்ம எல்லாரும் இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பரலோக நீதிமன்றம் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ தேவனுடைய பார்வையில நீதிமான், நீ தேவனுடைய பார்வையில சரியா இருக்கிறாய் என்று தேவன் அறிவிப்பு கொடுக்கிறார். திருப்போம் 1 கொரிந்தியருக்கு போங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்படிதான் இருந்தீங்க நீங்க. உங்க வாழ்க்கை, பழைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனா தேவன் உங்க மேல வச்ச அன்புனால, தேவன் உங்க மேல வச்ச கிருபையினால, தேவன் உங்க மேல வச்ச தயவுனால, அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் பாருங்க கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நம்மளாரும் நீதிமான்கள் ஆயிடல, கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? தேவன் நம்மை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார். பாருங்க, இது பணம் கொடுத்து வாங்க முடியாத அரிய ஒரு பொருள். இந்த பணம் கொடுத்து வாங்க முடியாத அரிய இந்த பொருளை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, இலவசமா தந்திருக்கிறாரு. மனுஷன் கொடுக்குற இலவசத்தெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட தூரப்படுறதா தான் இருக்குது. சில நேரங்களில் துணி கடையில் எங்கேயாவது போய் துணி வாங்கிட்டு வரும்போது அவன் என்னமோ பாருங்க துணியை பேக்குக்குள்ளே வச்சுட்டு, சார் இது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பர்ட்ஸு அதையும் உள்ளே போட்டு விடுறான். ஃப்ரீ பர்ட்ஸு. அதை வாங்கிட்டு ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா 3ஆவது நாள் ஜிப்பு தனியாக வந்துடுது. அப்புறம் தூக்கி குப்பையில் வீச வேண்டியதுதான். மனுஷன் கொடுக்குற இலவசமெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, தேவன் விலை மதிப்பில்லாத பெரிய நன்மைகளை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. God is a good God. தேவன் நல்ல தேவன். பாருங்க, அன்பு நிறைந்தவர். பெரிய நன்மைகளை, விலையேறப்பட்ட விலை மதிப்பில்லாத நன்மைகளை இலவசமாக கொடுக்கிறார். ரட்சிப்பு இலவசம். நம்ம கரையும் கொடுக்க முடியாது, நம்ம எந்த குறையும் கொடுக்கல. பாவ மன்னிப்பு இலவசம். நம்ம கரையும் கொடுக்க முடியாது, நம்ம எந்த கரையத்தையும் கொடுக்கல. நித்திய ஜீவன் அதுவும் இலவசம். ஒருத்தன் கேட்டான் இயேசுநாதர்ட்ட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு யோசித்தார், நீ என்னப்பா செய்ய போற? நீ செய்யறதுனால எதுவும் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போதா? நீ என்னை விசுவாசிச்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் சொல்லி அவனை விசுவாசத்துக்குள்ள நடத்துறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாரு. இயேசுவே மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவனாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்றான். அப்படின்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசியில் பாருங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாம தூக்கத்தோட போய்விட்டான் என்று அவனை குறித்து நான் வேதத்துல வாசிக்கிறோம். கவனியுங்கள், நித்திய ஜீவனை மனுஷன் பிரயாசப்பட்டு சம்பாதிக்க முடியாது. நித்திய ஜீவனை கர்த்தர் இலவசமா கொடுக்கிறாரு. அதே போலதான் நீதியையும் இலவசமா கொடுக்கிறாரு. காலையில் எழுந்துச்சா, ஆண்டவரே நீதிங்கிற இலவசமான ஈவுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி. தேவனுடைய மக்களை நான் சொல்லுகிறேன், துதிக்கிற ஒரு இருதயம், நன்றி நிறைந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. எல்லா உலக பிரகாரமான நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறீங்களா? உலக பிரகாரமான நன்மைகளுக்கு மேலாக ஆவிக்குரிய நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறீர்களா? அருமையானவர்களை, நன்றி செலுத்துகிறவரால் நீங்கள் இருப்பீர்களானால் இன்னும் பெரிய பெரிய நன்மைகளை தந்து உங்களை நிச்சயவார் கர்த்தர்
ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எத்தனை பேர் நன்றி செலுத்த விரும்புகிறீங்க? பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. எல்லா அரிய பெரிய நன்மைகளை ஈவாக இலவசமாக கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, எப்ப இந்த நீதியை நமக்கு கிடைச்சிச்சு? பாருங்க, எப்ப இந்த நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம்? இயேசுவை பொறுத்த அளவில் அவர் சிலுவையில் பாடுபட்டு இந்த நீதியை சம்பாதிச்சார் இல்லையா? அவர் ரத்தம் சிந்தி பாதாளத்துக்கு போய் வேதனைப்பட்டு இந்த நீதியை சம்பாதிச்சார். அவரை பொறுத்த அளவில் அவர் என்னைக்கு உயிரோட எழும்பினாரோ அன்னைக்கே இந்த நீதி நம்முடையது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறாரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னைக்கு உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கே நாம் அவரை பொறுத்தளவில் நீதிமான்கள் ஆயிட்டோம். அதுதான் அவருடைய கணக்கு. ஆனா என்னைக்கு அது நமக்கு கிடைச்சிச்சு? இந்த நீதி என்னைக்கு நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10, 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினான் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, நீதி உண்டாக, எல்லாரும் சொல்லுவாங்க நீதி உண்டாக. என்னைக்கு விசுவாசிச்சீங்களோ, என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நீதி உண்டாயிடுச்சு. உங்க வாழ்க்கையில நீதி உண்டாயிடுச்சு. நீங்க என்னைக்கு மறுபடியும் பிறந்தீங்களோ, நீங்க என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா மாறினீங்களோ அன்னைக்கே நீதிய ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சிலர் கேட்குறாங்க, பர்த்டே எல்லாம் கொண்டாடலாமா பாஸ்டர்? பெந்தைகோஸ்தில சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, எதையுமே கொண்டாட மாட்டாங்க. நியூ இயரும் கொண்டாட மாட்டாங்க, கிறிஸ்துமஸும் கொண்டாட மாட்டாங்க. நேராக பரலோகத்துக்கு போன பிறகுதான் எல்லாம் கொண்டாட்டம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை நினைச்சு, கர்த்தரை மையமா வச்சு, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, கொண்டாடுறதுல எந்த தப்பும் கிடையாது. பிறந்த நாள்லாம் கொண்டாடணும் நான் சொல்றேன். ஏன்னா கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கலாம். அன்னைக்கு சந்தோஷமான நாளாக கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறாரே, அதை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாம். எதிர்காலத்தில் வரப்போகிற நன்மைகள், இந்த வருஷம் முழுவதும் எதிர்காலத்தில் கர்த்தர் கொடுக்க போற நன்மைகளை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாம். ஆகவே பிறந்த நாள் செய்ய கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. அருமையானவர்களே, என்னைக்கு நம்ம மறுபடியும் பிறந்தோமோ அன்னைக்கே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டாரு நீதிய. இப்போ நீதி இருக்குதா இல்லையான்றது கேள்வி கிடையாது, இருக்குது. ஆனா நீதி இருக்குதுன்ற உணர்வு இருக்குதான்றதா கேள்வி. கவனிங்க, நிறைய ஆவிக்குரிய மக்கள்கிட்ட அவங்க என்னைக்கு மறுபடியும் பிறந்தாங்களோ அன்னைக்கே கர்த்தர் நீதியை கொடுத்துட்டாரு. ஆனா தாங்கள் நீதிமான்கள், தேவன் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறாருங்கிற உணர்வு நிறைய பேருக்கு இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் திருச்சியில் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது. அந்த ஜெப கூட்டத்தில் ஒரு அம்மாவை ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணும்போது சொல்லுது, ஆண்டவரே, நானும் நாங்களும் பாவியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் நினைச்சேன், இந்த அம்மா கூட ஒருமனப்படவே கூடாது. ஏன்னா இந்த அம்மா பாவ உணர்வுக்குள்ள இருக்குது, நீதியின் உணர்வு இருந்த மாதிரி தெரியல. பாவ உணர்வுக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. அது பாவ உணர்வுக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, நானும் நாங்களும் சொல்லி எங்களையும் சேர்த்து இழுக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மா கூட ஒருமனப்படவே கூடாது. ஏன்னா பாவ உணர்வோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் வராதுங்க. நிறைய ஆவிக்குரிய மக்கள் இப்படிதான் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே, பாவியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஐயோ, யார் உன்னைய பாவின்னு சொன்னது? கர்த்தர் கேட்கிறாரு. கவனிங்கள், நான் நீதிமானாக்கி இருக்கிறேன். இப்ப நீதியின் உணர்வோட என் சமூகத்தில் வா. நீதியின் உணர்வுக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இல்லையா?
நீதி உணர்வோட நம்ம வரும்போது நம்முடைய ஜெபங்கள் விசுவாசம் உள்ள ஜெபங்களாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புவோம் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எத்தனை பேருங்க நீதிமான்கள்? எல்லாரும் சொல்லுவோம். நான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நான் நீதிமான், நான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணா பதில் வரும். இல்லை, பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் பதில் வரும், விசுவாசிகள் ஜெபம் பண்ணாலும் பதில் வரும். கர்த்தர் பாஸ்டரை நேசிக்கிறது போல தான் விசுவாசிகளை நேசிக்கிறாரு. இயேசுவை நேசிக்கிறது போல தான் விசுவாசிகளை நேசிக்கிறாரு. இயேசுனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் அருமையான நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். நீதிமான்கிற உணர்வோட வர்றோமான்றதுதான் கேள்வி. அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, நாங்களும் பாவிகளாக வர்றோம்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அம்மா ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா நீதியின் உணர்வோடு நாம் பண்ணின நிறைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறாரு. கவனிங்கள் அருமையானவர்களே, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்பதற்கு உதாரணம் கொடுக்கிறார். 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாசம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கவனிச்சிங்களா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியான உடனே இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன விஷயம்? பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எதிரிகளெல்லாம் பட்சித்தது. எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சாக்கும். அப்புறம் செத்துப்போன விதவின் மகனை எலியா வந்து என்ன செய்றாரு? உயிரோட எழுப்பி விடுகிறாரு. அக்கினி ரதத்திலேயே பரலோகத்துக்கு என்ன செய்றாரு? ஏறி போகிறாரு. வல்லமையான தீர்க்கதரிசி, விசேஷமான ஆளு அப்படின்னு சொல்லி நாம பொதுவாக யோசிக்கிறோம். தேவனுடைய மக்களை கவனிங்க. யாக்கோபு ஆவியானவர் மூலமாக இங்கே எழுதுகிறார், அல்லது ஆவியானவர் யாக்கோபு மூலமா எழுதுகிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாட்டு இருந்த சில பலவீனங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற சில பலவீனங்கள் எலியாட்டையும் இருந்துச்சு. நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா. கவனிங்க, கர்மேல் பர்வதத்தில் பெரிய சாகசம் பண்றாரு. பலியை வெட்டி பலிபீடத்தில் வச்சு ஜெபம் பண்றாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலியை பட்சிக்கிறது. பட்சித்த மாத்திரத்தில் பாருங்க, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கோஷம் போடுறாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அற்புதத்தை பார்த்துட்டாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்குற அற்புதத்தை பார்த்துட்டாங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரிச்சாங்க. நம்ம கூட சொல்லலாமா? 3 முறை கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நம்ம புதிய ஏற்பாட்டில் கோஷம் போடுறோம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் நினைச்சிட்டாங்க, திரும்பி வந்தாங்க. அது மட்டுமல்ல, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை பிடிச்சி அத்தனை பேரையும் என்ன செஞ்சாரு? வெட்டி போட்டாரு எலியா. இந்த செய்தி ராணி ஆகிய ஏசபேலுக்கு போகிறது. ஏசபேல் அங்கிருந்து ஒரு செய்தி அனுப்புகிறா, எங்களுடைய தீர்க்கதரிசியை கொண்டுட்டியா நீ? நாளைக்கு நேரம் உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறா. இவ்வளோ பெரிய சாகசத்தை பண்ணின எலியா
இந்த செய்தியை கேட்டாரோ இல்லையோ பயந்துட்டாரு. பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் முழுவதும் ஓடுறாரு. சில நேரங்களில் நாம கூட அப்படிதான் ரொம்ப தைரியமா இருக்கிறோம். விசுவாசத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அவனுடைய தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம், சவால்களை எதிர்கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு சின்ன துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயந்துடுறோம். கொரோனா வருதாம் பிரதர், அது முந்தி வந்ததை காட்டிலும் அதிக வீரியத்தோடு வருதாம் பிரதர் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா டக்குன்னு பயந்துடுறோம் இல்லையா? என்னையும் சேர்த்தா சொல்றேன். என்ன அர்த்தம்? எலியாட்டு இருந்த அதே பலவீனம் நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற அதே பலவீனம் எலியாட்டு இருந்துச்சு. அதனாலதான் வேதம் சொல்லுறது, நம்மை போல பாடுள்ள மனுஷனா தான் எலியா இருந்திருக்கிறாரு. கவனிங்க. ஆனா நீதியின் உணர்வோட இருக்கும்போது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்பட மாட்டான். எந்த தீமையும் வரட்டும், என் கூட இருக்கிற கர்த்தர் மகா பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எல்லா தீமையும் அவருடைய பலத்தினால எதிர்கொள்ளுவேன், அவருடைய பலத்தினால மேற்கொள்ளுவேன், அவருடைய பலத்தினால ஜெயம் எடுப்பேன். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இன்னொரு மனுஷன், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா ஓடுறாரு, பயந்து ஓடுறாரு. ஓடி ஒரு சூரிய செடியில போய் கீழே போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பிரச்சனைய அதிகமான உடனே செத்து போயிட்டா பரவாயில்லையேன்னு சொல்லி எலியா யோசிச்சாரு. நாமளும் சில நேரங்களில் யோசிக்கிறோம் இல்லையா? ஓவரா பிரச்சனைகள் வரும்போது அப்படிலாம் யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பிசாசுனுடைய எண்ணங்களுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. பிரச்சனையின் மிகுதியினால பிசாசு சொல்றான், செத்துப்போன்றான். நீங்க சொல்லணும், நீ சாகுடா, நான் சாக மாட்டேன், ஜீவாதிபதி எனக்குள்ள இருக்கிறாரு, நான் வாழ்ந்திருப்பேன், நல்லா வாழ்ந்திருப்பேன், அநேருக்கு வாழ்வு கொடுக்கிறவனா நான் இருப்பேன். ஆமென். பாருங்க, பிசாசு இப்படிப்பட்ட ரீதியில பேசுகிறான். எலியாட்டையும் பேசுறான், நம்மகிட்டையும் பேசுறான். எலியா எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்றாரு. நமக்கும் அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் வருகிறது. கவனிங்கள். என்ன பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மகிட்ட இருந்த பலவீனம் எலியாட்டு இருந்துச்சு. எலியாவும் நம்மை போல பலவீனமான ஒரு ஆளா தான் இருந்தார். ஆனால் பாருங்க, ஜெபம் பண்ணும்போது அவர் எலியா நீதியின் உணர்வோடு ஜெபம் பண்ணினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் வந்த மாத்திரத்தில் கர்த்தர்ட்ட ஒரு நீதியின் உணர்வோடு, அதாவது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரு. நான் கேட்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிற ஒரு நிச்சயம், ஒரு நீதியின் உணர்வு எலியாவுக்குள்ளே இருந்தது. பாருங்க, அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. திருப்புங்க 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்கள் 17 1ஆம் வசனம் பாருங்க. கீலேயாத்தின் கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தரை பார்த்து பயந்து ஓடுகிற நான் சொல்லல. பாவ உணர்வு இருந்துச்சுன்னா மனுஷன் கர்த்தரை பார்த்து பயந்து ஓடுறான். ஆனா நீதியின் உணர்வு இருக்கும்போது
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், விசுவாசத்தோட நிற்கிறான். இந்த கர்த்தர் தான் அவருடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிச்சு என்னை அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் கர்த்தருடைய நீதிமான். நான் ஜெபம் பண்ணேன்னா கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரு. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே பாருங்க, எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று நீதியின் உணர்வோடு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணதுனால வேதம் சொல்லுறது 3 வருஷமும் 6 மாசமும் மழையே பெய்யல சுத்தமா. 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஜெபம் பண்றாரு. முத ஜெபத்துக்கும் பதில் வந்துச்சு. இப்ப மறுபடியும் ஜெபம் பண்றாரு. மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தா ஜெபம் பண்ணாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அது என்னன்னா, அதுதான் நீதியின் உணர்வோட வசனத்தின்படி ஜெபிக்கிற ஜெபந்தான். கருத்தாய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாரு. மழை பெய்யவே இல்லை. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. வானமெல்லாம் கழுவி போட்ட மாதிரி கிளீனா இருக்குது. மேகமே கிடையாது. ஒரே வறட்சி, ஒரே வெக்க. இப்படிப்பட்ட நிலைமையில மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரனை பார்த்து, போப்பா போய் சமுத்திர மார்க்கமாய் பாரு, மழை பெய்யறதுக்கு ஏதாவது அறிகுறி ஏற்படுகிறதா, மேகம் கிளம்புதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வான்னா அவன் போறான். போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், சுத்தமா கிடக்குதுங்க, ஒரு மேகம் கூட இல்லை அப்படின்ட்டு வரான். எலியா சொல்றாரு, இல்லப்பா நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டு பெருமழையா என்ன செய்ய போறாரு, கட்டளையிட போறாரு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாருங்க திரும்ப திரும்ப வேலைக்காரனை அனுப்புறாரு. வேலைக்காரன் 6 முறை பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை, சுத்தமாக தான் இருக்குது, மேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். 7வது முறை அருமையானவர்களே அவன் போய் பார்த்துட்டு வர்றான். பார்த்துட்டு வரும்போது சொல்லுகிறான், சமுத்திரத்திலிருந்து மனுஷனுடைய உள்ளங்கை அகலம் ஒரு மேகம் எழும்புகிறது அப்படின்னு சொல்றான். எலியா சொல்றாரு, போதும் போதும், வா சீக்கிரமா மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடுவோம் ஊருக்குள்ளன்னு சொல்லி கிளம்பி ஓடுறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானம் கருத்து பெருமழை பெய்தது. எலியா நீதிமான் என்கிற உணர்வோடு ஜெபம் பண்ணாரு. அருமையானவர்களே, பெருமழை பெய்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் நீதிமான்கிற உணர்வோட, கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், நான் ஜெபித்தால் பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அருமையானவர்களே, மழை பெய்யறது மட்டுமல்ல, ஆசீர்வாத மழையும் உங்க வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்டுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நீதியின் உணர்வோடு ஜெபிப்பீர்களானால் பதில் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இந்த கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த கல்யாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த வேலையை கர்த்தர் வாய்க்க செய்வார். பிசினஸ் தலைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறத பார்க்கலாம் பிசினஸ் அதிகமாய் தலைக்கும். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, ஆசீர்வாத மழை கொட்ட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. நீதியின் உணர்வோடு இருக்கிற ஆட்கள் இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. கவனிங்க. ஆகவே இன்னைக்கு நாமளும் ஆசீர்வாதத்திற்காக நீதியின் உணர்வோடு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, திருப்புங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 10:6, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பாருங்க, அப்ப ஆசீர்வாத மழை பெய்யறதுக்காக ஜெபம் பண்ணலாமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அநேகருடைய சிரசு
அதில் ஆசீர்வாதமே தங்க மாட்டேங்குது, வலிக்கிட்டே போயிடுது. சில நேரங்களில் ஆசீர்வாதம் வருது, அப்புறம் போயிடுது, அப்புறம் வருது, அப்புறம் போயிடுது. அது ஆண்டவருடைய சித்தம் கிடையாதுங்க. ஆசீர்வாதம் அப்படியே மழையா கொட்டி உங்க வாழ்க்கையில் அது தங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். தங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தங்கணும். ஆசீர்வாதம் என்ன செய்யும், தங்கும். ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னா, அருமையானவர்களே, நீதியின் உணர்வுக்கு பதிலாக நிறைய பேருடைய உள்ளத்துல குற்ற உணர்வு தான் இருக்குது. பிசாசு இருக்கிறானே, அவன் குற்றம் சாட்டுகிறவன். நீ அந்த பாவத்தை செஞ்சல, அது எவ்வளவு பொல்லாத பாவம், அதனால உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது அப்படிங்கிறான். பாருங்க, ஒருவேளை தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். தேவனுடைய மக்களே கவனிங்க, தவறுகள் ஏற்படும் போது கூட நீதியை நம்ம இழந்து போயிடுறது இல்லை. நீதியை குறித்த உணர்வு தான் கெடுது. பாருங்க, குற்ற உணர்வை பிசாசு கொண்டாந்து போடுறான். குற்ற உணர்வு இருக்கும்போது விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்கலன்னா ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கலன்னா பதில் என்ன செய்யாது, வராது. அருமையானவர்களே, இப்போ தவறுகள் ஏற்படும் போது உடனே தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், வரணும். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த தவறை மன்னியும், கழுவும் என்று நம்முடைய தவறுகளை என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பாவங்களை அறிக்கையிட்டால் எத்தனை பாவங்களை மன்னிப்பாரு, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவாரு. நம்ம அறிக்கையிடுகிற எல்லா பாவங்களையும் மன்னித்து மறந்து விடுகிறார், மறதி கடல்ல தூக்கி எரிஞ்சிடுறாரு. அப்புறம் அருமையானவர்களே, நம்மை நீதிமான்களாத்தான் பார்க்கிறாரு. கவனிங்கள். ஆகவே இந்த குற்ற உணர்வு அதை பிசாசு கொண்டு வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குற்றம் சாட்டுகிற பிசாசை கர்த்தர் என்ன செய்றார், கல்வாரி சிலுவையில மடங்கடிச்சிருக்கிறாரு. நாம தவறுகள் ஏற்படும் போது அதை அறிக்கையிட்டு கர்த்தரோடு என்ன செய்யணும், உடனே நல்மனம் பொருந்த வேண்டும். அப்ப நீதியின் உணர்வையும் கர்த்தர் என்ன செய்றாரு, நமக்கு புதுப்பிச்சு கொடுக்கிறாரு. நாம் நீதிமான்கள் என்பதிலே நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்கிறாரு. இப்போ 2 காரணங்கள் இந்த நீதியை நமக்கு தேவன் கொடுத்ததற்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எலியா சொன்னார் இல்லையா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த மாதிரி தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக, கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறது எவ்வளவு பாக்கியம், யோசித்து பாருங்க. உம்முடைய சமூகத்திலே என்ன ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, எல்லையில்லாத சந்தோஷம் கர்த்தருக்குள்ளதான் இருக்குது. கவனிங்க, பிசாசு மனுஷனை ஏமாத்துறான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை காட்டி பாருங்க மனுஷனை ஏமாத்துறான். விசேஷமா வாலிப பசங்களையும் வாலிப பிள்ளைகளையும் பிசாசு என்ன செய்யறான், ஏமாத்துறான். அந்த தகாத உறவுக்குள்ளதான் உனக்கு சந்தோஷமே இருக்குது. அந்த ஆபாசமான காட்சிகளுக்குள்ளதான் உனக்கு சந்தோஷமே இருக்குது. அந்த சாராயத்துக்குள்ளதான், அந்த போதைக்குள்ளதான் உனக்கு சந்தோஷமே இருக்குதுன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான், மனுஷனை ஏமாத்துறான். அருமையானவர்களே, இதை நம்பி பாருங்க, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி அநேக வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்னும் நடுத்தர வயது உள்ளவர்களும் போய் என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. வாழ்க்கையே என்ன செய்கிறது, கெட்டு போகிறது, அழிந்து போகிறது. நான் கூட அப்படிதான் இருந்தேன். வாலிபனா இருந்தபோது பாருங்க, பிசாசுனுடைய கண்ணிகளுக்குள்ள சிக்கி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை கர்த்தர் என்னை தேடி வந்தார், நல்ல வேளை ரட்சித்தாரு. சங்கீதக்காரன் அருமையா ஒரு இடத்துல சொல்றான், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். பாருங்க, குருவி மாதிரி பிசாசுனுடைய கண்ணிகளுக்குள்ள சிக்கி கிடந்தோம். கர்த்தர் கண்ணியை அறுத்து விட்டு இந்த குருவியை தப்பு வச்சிருக்கிறாரு. பாருங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பாருங்க கர்த்தராலே தப்பு வைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த பிசாசுனுடைய கண்ணிகளுக்கு தப்பு வித்தபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமான ஆக்கி நீதிமன்ற உணர்வை கொடுத்து அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், ஐ எம் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். அது பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் எனக்கு கொடுக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஆசீர்வாதம். நீதிமான்கள் ஆனதற்கு முக்கியமான காரணம் இது. கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியதற்கு முக்கியமான காரணம். அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் சங்கீதம். போங்க சீக்கிரம். 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கவனிங்க, எதுக்கு நீதிமான்களாக்கி இருக்கிறாரு? நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தயவு காண்பிக்கும்படி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. கவனிங்க, காருண்யம் என்பது தயவு. நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தயவு காண்பிக்கும்படி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. கர்த்தருடைய பிளானே ஆசீர்வாத பிளான் தான். சில ஆட்கள் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் என்னை பற்றி என்ன பிளான் வச்சிருக்கிறார் பாஸ்டர், கேட்டு சொல்லுங்க பாஸ்டர்ன்றாங்க. எதுக்கு கேட்டு சொல்றேன்? கேட்டு சொல்லுவானே, நான் எதுக்கு கேட்டு சொல்லுவானே? பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பைபிளில் சொல்லியிருக்குது, கர்த்தர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு என்பது பைபிளில் திட்டமா போட்டிருக்குது. என்ன திட்டம்? ஆசீர்வாத திட்டம் தான். ஆசீர்வாத திட்டத்தை அன்றி வேற திட்டம் கர்த்தர்ட்ட கிடையாது. பிளஸிங் பிளான் தான். எல்லாரை குறித்தும் ஆசீர்வாத திட்டத்தை தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த நீதி நிமித்தமாக கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. இயேசுங்கிற பேர்ல உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தர் ஏற்கனவே சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என் தலைமையிலே தங்கி இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். அதுக்காக தான் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். பாவிகளா இருந்த நம்மை நீதிமான்களா ஆக்கி இருக்கிறாரு. கவனிங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இயேசுநாதர் சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வதிப்பார் போல, பெரியவங்களாம் விட்டுருவார் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. தேவனுடைய மக்களை கவனிங்க, நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்புறம் வாலிபர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் நடுத்தர வயது உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் முதியவர்கள் இருக்கிறாங்க. நாம தான் இந்த வித்தியாசத்தை உணர்கிறோம், வித்தியாசத்தை பார்க்கிறோம், அதை பெருசா பேசுறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக அருமையானவர்களே, இந்த பெரியவங்க சின்னவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு முன்பாக எல்லாருமே சின்ன பிள்ளைகள் தான். பிரதர், அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு, அவரும் சின்ன பிள்ளை தான் தேவனுடைய பார்வையில். அருமையானவர்களே, அதனாலதான் யோவான் எழுதுறாரு, என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு எழுதுறாரு. பிள்ளைகள் சொல்லி தமிழ்ல போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷ்ல லிட்டில் சில்ட்ரன்னே போட்டிருக்குது. என் சிறு பிள்ளை. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சிறு பிள்ளைகளாக தான் இருக்கிறாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு பாருங்க, உங்களை பாருங்க கரம் நீட்டி கர்த்தர் தொட்டு நினைச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் கரத்தை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் என்னைக்குமே இருக்குதான் செய்யுது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13:21 வசனம். நீதிமொழிகள் 13:21. பாவிகளை தீவினை தொடரும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்.
ஆ? நன்மைகள் நீதிமான்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் நன்மைகளை தேடி ஓடுறதில்ல. நீதிமான்கள் பாருங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறதில்ல. உலக பிரகாரமான நன்மைகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால போற ஆட்கள் கிடையாது. நீதிமான்கள் என்ன பண்றாங்க? நம்ம சொன்னோம் இல்லையா, கர்த்தரோடு கூட ஐக்கியத்துல அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. கர்த்தரோட பழகிறது, அவரோட பேசுறது, அவரோட ஐக்கியப்படுறது, அவரை சந்தோஷப்படுத்துறது, இதுல நீதிமான்கள் ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களா இவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்கள நன்மைகள் தேடி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும். என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்கள்லாம் உன்னை தேடி வருது. அதை தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். எல்லாரும் சொல்லுவோம் வரும். சிலர் யோசிங்க, நன்மை இல்லையே பாஸ்டர். எல்லாம் வரப்போகுது. நன்மை பலனாக வரும். 22வது வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பாவியின் ஆஸ்தியோ யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது? நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. கவனிங்க, முடிக்க போறோம். நன்மை பலனாக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே சொல்றாரு, இந்த நீதிமான்களுக்கு பாருங்க, அவங்களுக்காக பாவிகள் சேர்த்து வைக்கிறாங்களாம். தேனி இருக்குதே, அது பூவா போய் உட்காந்து தேனை எடுத்து அது அந்த ஹைவுக்குள்ள சேர்த்து வைக்குது. நல்லா நிறைய சேர்த்து வைக்குது. மனுஷன் பாருங்க தேடிட்டே போறான். போடி தேன் கூட்ட பார்த்த மாத்திரத்தில் அத்தனை தேனியும் விரட்டி விட்டுட்டு இவன் அதை அறுத்து எடுத்துட்டு வந்துடுறான். தேனை கலெக்ட் பண்ண வேலை தேனீக்கு, என்ஜாய் பண்ற வேலை தேனை எடுத்தவனுக்கு. கவனிங்க, அதே போலதான் நமக்காக எவனோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்ப நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிறதுலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுலையும் கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதுலையும் நீங்க தீவிரமா இருந்தீங்கன்னா பணங்கள்லாம் அவன் கையை விட்டு நழுவி உங்க கைக்கு வந்துருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பணங்கள்லாம் யோசிக்குது, ஐயோ இந்த பாவி பயிர் கையில் சிக்கிக்கிட்டு பாடா படுறேன்னு. இது தேவனுடைய பிள்ளைகள் கைக்கு போச்சுன்னா, இது தேவனுடைய நீதிமான்களுடைய கைக்கு போச்சுன்னா அவங்க நன்மையான காரியங்களுக்காக செலவழிப்பாங்களே, கர்த்தருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறதற்காக அவங்க அதை செலவழிப்பாங்களேன்னு சொல்லி பாருங்க, பணங்கள்லாம் யோசிக்குதான். இப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் நீதிமான், பாவியுடைய ஆஸ்தியெல்லாம் என் கைக்கு வரப்போகுது. கவனிங்க, முடிக்க போறோம். அருமையானவர்களே, தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிற ஒரே ஒரு கூட்டம் நீதிமான்களுடைய கூட்டம் தான். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற கூட்டம் பாருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கூட்டம், நியாயத்தையும் நேர்மையான காரியங்களையும் நீதியையும் செய்கிற கூட்டம். அவங்க தான் பாருங்க தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்கள். அவங்க கையில தான் பணம் இருக்கணும். உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் இருக்கிறானே, கர்த்தர் அவனை தேடி போனாரு இல்லையா? தேடி போய் அவனை அழைக்கிறாரு. அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம், ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீதியாக எண்ணினார். பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தவன் கர்த்தர் போய் அழைக்கிறாரு, கர்த்தரை விசுவாசிக்கிறான். விசுவாசி மாத்திரத்துல அருமையான கர்த்தர் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். கிருபை, கிருபையினால அவனை நீதிமானாக மாற்றுகிறார். ஏன் தெரிந்து கொண்டாரு? யோசித்தீங்களா? ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, அவன் மூலமா ஒரு சந்ததியை இந்த உலகத்துல கொண்டு வரணும். அந்த சந்ததியில இயேசு பிறக்கணும். அந்த இயேசு மூலமாய் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய திட்டம் இல்லையா? இது ஆபிரகாமை குறித்த தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் அவனை அழைக்கிறாரு. நான் சொல்றேன், ஆபிரகாமை போலதான் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. அருமையான, உங்க மூலமா தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தற்செயலா நீங்க ரட்சிக்கப்படல,
சும்மா நோக்கமில்லாத ரீதியில் நீங்கள் ரட்சிக்கப்படலை, பெரிய நோக்கத்தோட கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நோக்கத்தோட தான் ஆபிரகாமை பிடிச்சாரு. இப்போ அவன் ஆரம்பத்தில் ஏழையா இருந்தான் இல்லையா, பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த மாத்திரத்தில் அவனும் அவன் மனைவியும் எகிப்துக்கு போகிறாங்க, பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. போன உடனே அவனுடைய மனைவி அழகா இருக்கிறான்னு சொல்லி பார்த்த உடனே எகிப்தின் ராஜா இவளை நாம மனைவி ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, ஆபிரகாமும் என்ன பண்ணிட்டான், இவ என் சகோதரின்னு சொல்லிவிட்டான். உயிருக்கு பயந்து இவ என் சகோதரின்னு சொல்லிவிட்டான். உடனே பார்வோன் யோசித்தான், நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கிறா, மச்சானும் நல்ல ஆளா இருக்கிறாரு, அதனால மச்சானுக்கு வெகுமதிகளை கொடுத்துட்டு இந்த பொண்ணை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு போயிட்டான். அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். அரண்மனைக்கு கொண்டு போன பிறகு ஆபிரகாமுக்கு எல்லாம் வருது, பொண்ணு, வெள்ளி, வேலைக்காரர், ஆடு மாடு எல்லாம் என்ன செய்யுது, ஆபிரகாமுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ கர்த்தர் வேலை செய்கிறாரு. இல்லைப்பா, நீ அவளை தொட முடியாது, அவள் அவனுடைய தங்கச்சி கிடையாது, அவள் அவனுடைய மனைவி, தொடாத, தொட்டன்னா வாதையினால செத்த சாவாய் நீ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எகிப்தின் ராஜாவைய பார்வோனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு. ஏன்னா குடும்பமே மூலவியாதியில் கஷ்டப்படுறாங்க. கவனிங்கள், இப்போ ஆபிரகாமை கூப்பிடுறான், ஏன்பா இந்த மாதிரி போய் சொன்ன, நம்மகிட்ட இருந்த பலவீனம் அவன் இருக்குது இல்லையா, யோசித்து பாருங்க. ஆபிரகாம் உடனே நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் தேவன் கிருபையா என்ன செஞ்சாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு, நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. இப்ப உன் மனைவியும் கூட்டிட்டு போ, மனைவியும் கூட்டிட்டு போறது மட்டுமல்ல, நான் கொடுத்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டே போயிரு. பொதுவாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் கொடுத்த பொண்ணு வெள்ளி ஆடு மாடுலாம் என்கிட்ட கொடு, இந்த உன் மனைவி வாங்கிக்கோ, ஓடிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, பார்வோன்ட்ட பேசி அவன்கிட்ட நீ கொடுத்ததை திரும்ப வாங்காத, அவன்கிட்ட கொடுத்ததையும் அனுப்பி விட்டுரு, உன் மனைவியும் அனுப்பி விட்டுருன்னு சொல்லி பாருங்க, அவ்விதமாக பார்வோனிடத்திலிருந்து பாருங்க ஆஸ்தியை எடுத்து யார்கிட்ட கொடுத்தாராம், சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாராம். பைபிள்ல போட்டிருக்குது, ஏழையா இருந்த அவன் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக மாறினான். நான் சொல்றேன், வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக ஆபிரகாமை தேவன் மாற்றினார். ஏன்னா கர்த்தரை விசுவாசிச்சான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த நீதிமான சும்மா விடக்கூடாது, அவன் ஓட்டாண்டி அந்த உலகில் வாழக்கூடாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனை பாவியினுடைய ஆஸ்தியை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை ஐஸ்வர்யவனாக்கினார். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவன்க சொல்றாரு நீதிமொழிகள் 13:22, பாவியுடைய ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நான் சொல்றேன், பணங்கள்லாம் பாவியுடைய கையை விட்டு நழுவிடுச்சு, வந்துட்டு இருக்குது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க கையில வந்து சேர்ந்துடும். ஆமேன். சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஒண்ணுமே வேண்டான்றாங்க. நான் சொல்றேன், எனக்கு வேணும், கர்த்தருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றணும், இன்னும் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டணும், இன்னும் நிறைய சுவிசேஷ கூட்டங்களை போடணும், இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே கையை திறக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், இந்த அற்புதம் நடக்கட்டும். ஏன்னா விசுவாசிக்காம எதுவுமே வராது. நீங்க விசுவாசிக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாவியுடைய ஆஸ்தி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும்? தேவன் சொல்லி இருக்கிறாரு, விசுவாசியுங்கள், ஆசீர்வாதம் பெருகுவதை காண்பீர்கள், தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமேன். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் பாடுகள் மூலமாக, இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாவிகளாயிருந்த எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு ஐக்கியம் கொள்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்திலே களி கூறுகிறவர்களாக, பேரானந்தத்தை அனுபவிக்கிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களை மாற்றி இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால்
ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக எங்களை கர்த்தாவை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ளே வருவார்களாக. ஆவியானவர் இந்த நீதி நிமித்தம் வருகிற நன்மைகளை மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவை பண்டமாற்று செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எல்லா ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் மக்களுடைய தலைமையிலே பண்டமாற்று செய்யப்படுவதாக. தகப்பனே, விதமான செய்கிறீர், கரங்களை நீட்டி இருக்கிறீர், ஒவ்வொருவரையும் தொற்றிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த உணர்வு பெருகட்ட ஆண்டவரே. விதமான செய்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.